சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். ஈரானிடம் அணுகுண்டு இருந்தால் நீங்கள் எல்லோரையும் ஐயா என்று மரியாதையாக அழைக்க வேண்டி வரும். அதை நீங்கள் விரும்புகிறீர்களா? அதிபர் டொனால்ட் டிரம்பின் இந்த அதிரடி பேச்சு இப்போது உலகையே உலுக்கி வருகிறது. ஈரானின் கடல் வழி வர்த்தகத்தை அமெரிக்காவின் சென்ஹாம் வரும் 36 மணி நேரத்தில் முழுமையாக முடக்கியுள்ள நிலையில் நடுக்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் ஈரானின் எண்ணெய் கப்பல்களுக்கும் இடையே நடந்த அந்த பரபரப்பான மோதல் எதில் போய் முடிய போகிறது? பாதையை மாற்று, இல்லையேல் அளிப்போம். அமெரிக்காவின் கடைசி எச்சரிக்கையால் ஈரானுடன் தொடர்புடைய 8 பிரமாண்ட எண்ணெய் கப்பல்கள் நடுக்கடலிலேயே ஜூ டர்ன் அடித்து திரும்பின. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி இப்போது 0. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஈரான் வழங்கியிருந்த சிறப்பு அனுமதி இனி செல்லாது. அமெரிக்காவின் முற்றுகையை மீறி சீனா இனி எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியாது என வாஷிங்டன் அதிரடியாக அறிவித்துள்ள நிலையில் சொந்த நாட்டு மக்களையே ஈரான் கொன்று குவிக்கிறது. போப் லியோவின் அமைதி நிலைப்பாட்டை சாடிய டிரம்ப் ஈரானில் 42,000 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாக பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மறுபுறம் ஈரான் ஒப்பந்தத்திற்கு வரப்போகிறது. போர் முடிவுக்கு மிக அருகில் உள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை வேரோடு அளிப்பதே தனது ஒரே நோக்கம் என டிரம்ப் மீண்டும் உரக்கச் சொல்லிய போதும் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை லெபனான் ராணுவமே பறிக்க வேண்டும். வாஷிங்டன் பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் வைத்துள்ள இந்த நிபந்தனை லெபனானுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. USS ஆபிரஹாம் லிங்கன் கப்பல் ஈரானிய கடற்கரையிலிருந்து வரும் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏப்ரல் 22ஆம் திகதியுடன் முடியும் போர் நிறுத்தம் ஒரு மகா யுத்தமாக மாறுமா? ஹோர்முஸ் ஜலசந்தியின் தற்போதைய நேரடி நிலவரங்களுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. ஈரானின் பொருளாதாரத்தை இயக்கும் கடல்வழி வர்த்தகத்தை அமெரிக்க ராணுவம் 100% முடக்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கான முற்றுகை இப்போது முழுமையடைந்தது என அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் தளபதி அட்மிரல் பிராட் ஹூப்பர் அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க கடற்படை தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி மிக குறுகிய காலத்திற்குள் ஈரானை சுற்றி இரும்பு திரை ஒன்றை உருவாக்கியுள்ளது. முற்றுகை அறிவிக்க 36 மணி நேரத்திற்குள் ஈரானுக்கு உள்ளே வரும் மற்றும் அங்கிருந்து வெளியே செல்லும் அனைத்து பொருளாதார வர்த்தகங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு கடற்பரப்பில் அமெரிக்க படைகள் தங்களின் அசைக்க முடியாத மேலாதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளதாக அட்மிரல் பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். ஈரானை பொறுத்தவரை அதன் உயிர் நாடியே கடல்வழி வர்த்தகம் தான். அதனை தகர்ப்பதன் மூலம் அந்த நாட்டை பணிய வைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஈரானின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் சுமார் 90% கடல்வழி சர்வதேச வர்த்தகத்தை சார்ந்தே இயங்குகிறது. எண்ணெய் ஏற்றுமதி முதல் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி வரை அனைத்தும் முடங்கியுள்ளதால் ஈரானுக்குள் மிக விரைவில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அட்மிரல் பிராட் கூப்பர் தனது உரையில் ஈரானிய துறைமுகங்கள் இப்போது அமெரிக்காவின் நேரடி கண்காணிப்பில் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் எப்போது வேண்டுமானாலும் முறியலாம் என்ற சூழலில் வாஷிங்டன் ஒரு மிக முக்கியமான பொருளாதார எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரானிடமிருந்து சீனா இனி எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியாது என அமெரிக்க அதிகாரி ஒருவர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் விடுத்துள்ள இந்த அறிவிப்பு சீனாவை சீண்டியுள்ளது. ஈரான் ஜலசந்தியை பயன்படுத்த சீனா, இந்தியா உட்பட 5 நாடுகளுக்கு அனுமதி அளித்திருந்தாலும் அமெரிக்காவின் முற்றுகை அதனை முறியடிக்கும் என தெரிகிறது. ஈரானின் முக்கிய வருமான ஆதாரமான எண்ணெய் ஏற்றுமதியை முற்றாக முடக்குவதன் மூலம் தெஹ்ரானை சரணடைய வைக்க டிரம்ப் நிர்வாகம் இந்த நெருக்கடி உத்தியை கையாண்டு வருகிறது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை தொடங்கி 6 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். மார்னிங் வித் மரியா நிகழ்ச்சிக்கான நேர்காணலில் அவர் இந்த ரகசியத்தை உடைத்துள்ளார். ஈரான் போர் முடிந்துவிட்டதா என்ற கேள்விக்கு நேரடி பதில் அளிக்காத டிரம்ப் நிலைமை சாதகமாக இருப்பதை உறுதிப்படுத்தினார். ஆமாம், இது முடிவுக்கு மிக அருகில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். நிலைமை இப்போது எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வமாக வெற்றியை அறிவிக்கவில்லை என்றாலும் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஈரானை பணிய வைத்துள்ளதையே டிரம்ப் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். வழக்கமான தனது பாணியில் ஈரானை கிண்டல் அடித்த டிரம்ப் இந்த போரை தொடங்கியதற்கான காரணத்தையும் நியாயப்படுத்தினார். நான் இந்த போரை தொடங்காமல் இருந்திருந்தால் ஈரான் இப்போது அணு ஆயுதத்தை ஏந்தி இருக்கும். அவர்களிடம் அணு ஆயுதம் இருந்தால் நீங்கள் அங்குள்ள அனைவரையும் ஐயா என்று மரியாதையாக அழைக்க வேண்டியிருக்கும். அதனை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என அவர்
கேலியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பிற்காக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். ட்ரம்ப் அமைதி பற்றி பேசினாலும் களத்தில் அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை இன்னும் குறைத்துக் கொள்ளவில்லை. அமெரிக்காவின் பிரமாண்ட USS ஆபிரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் குழு ஈரான் கடற்கரையிலிருந்து வரும் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் போர் நிறுத்தம் முடியவுள்ள நிலையில் அமெரிக்க கடற்படையின் இந்த நகர்வு ஈரானுக்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானை தனிமைப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க ராணுவம் தனது கடற்படை முற்றுகையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. ஓமான் வளைகுடாவில் ஈரானிய துறைமுகங்களை நோக்கி செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் அனைத்து கப்பல்களையும் அமெரிக்க போர் கப்பல்கள் தடுத்து நிறுத்தி வருகின்றன. அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டுள்ள தகவல்படி அமெரிக்க ராணுவம் ஓமான் வளைகுடாவில் ஒரு கண்காணிப்பு வலையை விரித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களில் இருந்து புறப்பட்ட ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயலும் கப்பல்களை அமெரிக்க படைகள் துல்லியமாக கண்காணிக்கின்றன. மறிக்கப்படும் கப்பல்கள் மீண்டும் ஈரானிய துறைமுகங்களுக்கே திரும்பி செல்லும்படி அமெரிக்க அதிகாரிகளால் கட்டாயப்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் ஈரானின் சர்வதேச வர்த்தகம் முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக வர்த்தக கப்பல்கள் தங்களின் இருப்பிடத்தை அறிவிக்க AIS எனப்படும் தானியங்கி கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்துகின்றன. ஆனால் அமெரிக்கா இதை மட்டுமே நம்பி இருக்கவில்லை. ஈரானிய கப்பல்கள் தங்களின் AIS கருவிகளை அணைத்துவிட்டு பயணித்தாலும் அவற்றை அடையாளம் காண அமெரிக்கா உயர் ரகசிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. செயல்பாட்டு பாதுகாப்பு காரணமாக இந்த ரகசிய கண்காணிப்பு முறைகள் குறித்த மேலதிக விவரங்களை வெளியிட அமெரிக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். ஈரானிய கடற்கரையிலிருந்து வரும் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்காவின் விமானந்தாங்கி போர்க்கப்பல் குழு நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த முற்றுகை நடவடிக்கையானது ஈரானுக்கு நேரடி இராணுவ அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை தற்போது மிக தீவிரமான கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை முதல் இதுவரை ஈரானுடன் தொடர்புடைய 8 பிரமாண்ட எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பியுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானிய துறைமுகங்களில் இருந்து வரும் டேங்கர்களை இடைமறிக்கும் விதம் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு முறையும் அமெரிக்க படைகள் சம்பந்தப்பட்ட கப்பல் ஊழியர்களை வானொலி மூலம் தொடர்பு கொண்டுள்ளன. உங்கள் பாதை உடனடியாக மாற்றிக் கொள்ளுங்கள், இல்லையேல் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து கப்பல்களும் எதிர்ப்பு காட்டாமல் பின்வாங்கியுள்ளன. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து அனைத்து டேங்கர்களும் உடனடியாக கீழ்ப்படிந்ததால் கப்பல்களுக்குள் ஏறி சோதனையிட வேண்டிய அவசியம் கூட அமெரிக்க படைகளுக்கு ஏற்படவில்லை. இதில் 8 கப்பல்களும் திருப்பி அனுப்பப்பட்டதன் மூலம் ஈரானின் பல $மில்லியன் மதிப்பிலான எண்ணெய் வர்த்தகம் முடங்கியுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட துடிக்கிறது என கூறியதற்கு இத்தகைய கடுமையான இராணுவ அழுத்தமே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் லியோ இடையிலான மோதல் இப்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் விவகாரத்தில் போப் லியோவின் நிலைப்பாட்டை பலவீனமானது என விமர்சித்துள்ள ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் காரசாரமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவில் பிறந்த முதல் போப் ஆண்டவர் போப் லியோ மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுக்கும் போரை அண்மையில் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ட்ரம்ப் கடந்த 2 மாதங்களில் மட்டும் ஈரான் 42,000 அப்பாவி போராட்டக்காரர்களை கொன்றுள்ளது என்பதை யாராவது போப் லியோவிடம் சொல்லுங்கள் என பதிவிட்டுள்ளார். ஈரான் அணுகுண்டு வைத்திருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அமெரிக்கா மீண்டு வந்துவிட்டது என்றும் அவர் பிரகடனப்படுத்தியுள்ளார். ஈரானில் 42,000 பேர் கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் கூறியுள்ள தகவல் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகள் வேறு விதமாக கூறுகின்றன. ஈரான் அரசு 3,117 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக கூறுகிறது. சர்வதேச அமைப்புகள் உயிரிழப்பு எண்ணிக்கை 7,007 இருக்கலாம் என்கிறது. ஐநா சிறப்பு அறிக்கையாளர் மை சோட்டோ உண்மையான எண்ணிக்கை 20,000 வரை இருக்கலாம் என மதிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு போப் லியோ அஞ்சவில்லை. ட்ரம்ப் நிர்வாகத்தை கண்டு தமக்கு எந்த அச்சமும் இல்லை என்றும் போரின் கொடூரங்களை தொடர்ந்து கண்டிக்கப் போவதாகவும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வாஷிங்டன் டிசியில் பல தசாப்தங்களுக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் அமர்ந்து பேசும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னணியில் இஸ்ரேல் கொண்டுள்ள ஒற்றை இலக்கு என்ன என்பது குறித்த விரிவான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலிருந்து கிடைக்கும் தகவல்களின்படி இஸ்ரேல் இந்த மேசையிலிருந்து ஒரே ஒரு தீர்வை மட்டுமே எதிர்பார்க்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் பறிக்க வேண்டும். இந்த வேலையை இஸ்ரேலிய ராணுவம் செய்வதற்கு பதிலாக லெபனான் அரசாங்கமும் அதன் ராணுவமும் முன்னின்று செய்ய வேண்டும் என இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. வரும் குண்டு வீச்சுக்கள்
மூலமாகவோ அல்லது தரைவழி தாக்குதல்கள் மூலமாகவோ ஹிஸ்புல்லாவை முற்றாக ஒழிக்க முடியாது என்பதை இஸ்ரேல் இப்போது உணரத் தொடங்கியுள்ளது. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க வேண்டுமானால் ஒட்டுமொத்த லெபனானையும் கைப்பற்ற வேண்டும். அது தற்போதைய சூழலில் சாத்தியமற்ற ஒன்று என்பதால் ராஜதந்திர ரீதியாக லெபனான் அரசுக்கு இஸ்ரேல் செக் வைத்துள்ளது. லெபனான் அரசு இந்த பொறுப்பை ஏற்காவிட்டால் நாடு பெரிய விளைவை சுமக்க நேரிடும் என இஸ்ரேல் கடந்த சில வாரங்களாக மிரட்டி வருகிறது. இந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னால் இஸ்ரேலிய அரசியலும் மக்களின் அழுத்தமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஹிஸ்புல்லா ஏவி வரும் தொடர்ச்சியான ராக்கெட்டுகளால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் சிதைந்துள்ளது. அவர்களை மீண்டும் வீடுகளுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்வதை பிரதமர் நெதன்யாகுவுக்கு உள்ள மிகப்பெரிய சவால். தெற்கு லெபனானுக்குள் ஆழமாக செல்லும் இஸ்ரேலிய படைகள் அங்கு கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகின்றன. இதனால் ராணுவத்திற்குள் ஒருவித சோர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தெளிவான வியூகம் இல்லை என்றும் இஸ்ரேலிய அரசியல் வட்டாரத்திலேயே விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை காமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.